கண்ணியமானவர்களே, பெண்கள் தன்னுடைய வீட்டில் இந்த ஒரே ஒரு அமலை செய்தால் போதும், பணம் உங்களுடைய வீடு தேடி வரும். நீங்கள் எவ்வளவு பணம் அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் அவ்வளவு பணத்தையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, இன்னும் உங்களினுடைய கடன் பிரச்சனை, வறுமை பிரச்சனை, இன்னும் பொருளாதார நெருக்கடி அனைத்தையும் நீக்கி தரக்கூடிய, இதுவரை யாரும் சொல்லாத ஒரு அற்புதமான திக்ர் ஒன்று தான் இந்த ஒரு காணொளியில் நான் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய இந்த ஒரு திக்ர் ரொம்பவும் ஸ்பெஷலான திக்ர். இந்த ஒரு திக்ரை இப்போது தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். இன்னும் அல்லாஹ் யாருடைய வாழ்க்கையில், யாருடைய இல்லத்தில் பணத்தை அதிகமாக கொடுக்க வேண்டும், பொருளாதாரத்தில் பரக்கத்தை கொடுக்கணும், ரிஸ்கில் அபிவிருத்தியை வாரி வழங்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ அவர்களால் மட்டுமே இந்த ஒரு காணொளியை பார்க்க முடியும். அவர்களால் மட்டுமே இந்த ஒரு அமலை செய்ய முடியும். கண்ணியமானவர்களே, இந்த ஒரே ஒரு அமலை பெண்கள் தன்னுடைய வீட்டில் செஞ்சு பாருங்கள். 3 நாட்களில் நீங்கள் ரிசல்ட்டை பார்ப்பீங்க. ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். 3 நாட்களில் அல்லாஹ் தஆலா உங்களினுடைய வீடு தேடி பணத்தை வர வைப்பான். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய பல அரேபியர்கள், சவுதி அரேபியாவில் வாழக்கூடிய, இன்னும் துபாய் இது போன்ற கல்ஃப் கண்ட்ரிகளில் வாழக்கூடிய நிறைய பணக்காரர்கள், நிறைய செல்வந்தர்கள் ரகசியமாக செய்யக்கூடிய ஒரு அமல் தான். இந்த ஒரு அமலை செய்வதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களினுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கான். இன்னும் அவர்களினுடைய பொருளாதாரத்தில் அதிகமான பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். இன்னும் எந்த அளவிற்குன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளவு தான் செலவு செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா உங்களிடம் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். எவ்வளவு தான் செலவு செஞ்சாலும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் குறையவே குறையாது. அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தை கொடுப்பான். அந்த ஒரு அமலானது என்ன, அதை யார் செய்ய வேண்டும், எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால், யாருடைய செல்வத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை தரணும், யாருடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் அனைவருமே இன்ஷா அல்லாஹ் கமெண்ட் பண்ணுங்கள், ஆமீன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதன் பொருட்டால் அல்லாஹ் தஆலா உங்களினுடைய செல்வத்தில், பொருளாதாரத்தில் பரக்கத்தை தருவான். அப்படிப்பட்ட அந்த ஒரு அமலானது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு அமலுடைய மெயினு சவுதி அரேபியாவில் வாழக்கூடிய அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஏழை சஹாபாக்கள் ரகசியமாக செஞ்சு வந்த அமல். ஏழை சஹாபி பெண்மணிகள் எப்படி செய்வாங்கன்னா, இந்த ஒரு அமலை எப்பெல்லாம் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை வருதோ, எப்பெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் பணத்தில் அவர்களுக்கு ரொம்பவும் சுமை வருதோ, அப்போ என்ன செய்வாங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய சஹாபி பெண்கள் இந்த ஒரு அமலானது செய்வாங்க. செய்வதின் காரணமாக அல்லாஹ் தஆலா ஒரு 3 நாட்கள் 2 நாட்கள்லேயே அல்லாஹ் அவர்களினுடைய செல்வத்தில் என்ன பிரச்சனை இருக்குதோ, அவர்களினுடைய பணத்தில் என்ன பிரச்சனை இருக்குதோ, அதை அல்லாஹ் தஆலா அப்படியே சால்வ் ஆக்கி கொடுத்துருவான். என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை அல்லாஹ் தஆலா முடித்து கொடுத்துருவானா. அது போன்று தான் இன்றைக்கும் இந்த ஒரு அமலை நிறைய நபர்கள் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. நிறைய நபர்கள் நாட்டங்கள் நிறைவேற, தேவைகள் நிறைவேற இந்த ஒரு அமலை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அந்த அடிப்படையில் நீங்களும் செய்யுங்க. இப்போ யாரெல்லாம் பணத்திற்கு சிரமப்படுறீங்களோ, பணம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ, அவர்கள் அனைவருமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நன்றாக வீடை கழுவி கொள்ளுங்கள். நன்றாக வீடு மொத்தத்தையும் ஒட்டடை அடித்து வீட்டை மொத்தமாக கழுவிடுங்க. கழுவிட்டு வீடை சுத்தமாக வைத்த பிறகு நீங்கள் எப்போதும் தொழுகக்கூடிய, தஸ்பீ செய்யக்கூடிய அந்த ஒரு அறையில் நீங்கள் முசல்லாவை விரித்து எந்த விதமான சப்தமும் கேட்காத அளவிற்கு, எந்த விதமான தொந்தரவும், அமல் செய்வதற்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாத அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு அமைதியான அறையில் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ரை 1000 டைம்ஸ் ஓதணும். 1000 தடவை ஓதணும். 1000 தடவை ஓதி முடித்த பிறகு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களினுடைய ஹாஜத்துகளை கேட்கணும். உங்களுக்கு என்னென்னலாம் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குதோ, பணத்தில் பிரச்சனை இருக்குதோ, கடன் பிரச்சனை இருக்குதோ, வறுமை பிரச்சனை இருக்குதோ, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அழுது கேளுங்க. இப்படி கேட்ட பிறகு ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் பாருங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ, பொருளாதாரத்தில் என்ன பணத்தில் பிரச்சனை இருக்குதோ, அந்த பிரச்சனைகளே அல்லாஹ் தஆலா நீக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு அமலானது என்ன அப்படின்னு கேட்டால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்கள் சூரா ஃபாத்திஹாவை 10 தடவை ஓதிக்கோங்க. சூரா ஃபாத்திஹா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலத்தாலின் என்ற இந்த சூரா ஃபாத்திஹாவை 10 முறை ஓதிக்கோங்க. ஓதி முடித்த பிறகு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ரை 1000 தடவை ஓதணும் ஒரே அமர்வில். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபலில்லாஹில் ஹம்து ரப்பிஸ் ஸமாவாதி வ ரப்பில் அர்தி
ரப்பில் ஆலமீன் வலஹுல் கிப்ரியாஉ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். திரும்பவும் சொல்கிறேன். ஃபலில்லாஹில் ஹம்து ரப்பிஸ் ஸமாவாதி வ ரப்பில் அர்தி ரப்பில் ஆலமீன் வலஹுல் கிப்ரியாஉ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம் என்ற இந்த ஒரு திக்ரை 1000 தடவை ஓதுங்க. ஓதி முடித்த பிறகு நாம் சொல்லக்கூடிய இந்த 3 திக்ரையுமே 1000 தடவை ஓதணும். யா ரஸாக்கு, யா வஹாபு, யா கனியு, யா முகுனி என்ற இந்த ஒரு திக்ர். இந்த 4 திக்ர்களையுமே நீங்கள் 1000 தடவை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களினுடைய ஹாஜத்துகளை, உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளை நீங்கள் முறையிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹாலா உங்களை அப்படியே விட்டுற மாட்டான். நீங்கள் எதை கேட்டாலும் அதை அல்லாஹாலா உங்களுக்கு அப்படியே தருவான். கண்ணியமானவர்களே, பணத்திற்காக யாரிடமோ போய் நம்ம நிற்கிறோம், யாரிடமோ போய் கேட்குறோம். நமக்கு பணப்பிரச்சனை வரும்போது, கடன் பிரச்சனை வரும்போது, வறுமை பிரச்சனை வரும்போது, செல்வத்திற்காக வேண்டி யாரிடமோ போய் நிற்கிறோம். நம்மளை படைச்ச ரப்புட்ட இந்த ஒரு அமலை செஞ்சு ஒரே ஒரு தடவை கேட்டு பாருங்கள். அல்லாஹு தாலா நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டான். இன்னும் யாரிடமோ நம்ம போய் பணத்திற்காக வேண்டி நம்மளுடைய கடனை அடைப்பதற்கு, இன்னும் நமக்கு ஏதாவது பணப்பிரச்சனை வந்துச்சுனாலோ, நம்ம யாரிடமோ போயிட்டு பணத்திற்காக வேண்டி நிற்கிறோம், யாரிடமோ போய் கேட்குறோம். நம்மளை படைச்ச ரப்புட்ட ஒரு தடவை தான் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக படைப்பினங்கள் கைவிட்டாலும் படைத்த ரப்பு நம்மளை நிச்சயமாக கைவிட மாட்டான். கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் பண பிரச்சனையில் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறீங்களோ, அவர்கள் அனைவருமே இந்த ஒரு அமலை கட்டாயம் செய்யுங்க. அல்லாஹ் தஆலா மிக விரைவில் உங்களை ஒரு மிகப்பெரிய பணக்காரர்களாக மாற்றிவிடுவான். இன்னும் இது போன்ற நபியவர்கள் கூறிய பணம் கஷ்டம் நீங்க, பொருளாதார நெருக்கடி நீங்க, கடன் பிரச்சனை நீங்க, இன்னும் இது போன்ற நோய் பிரச்சனை நீங்க, இது போன்ற வஜீஃபாக்களை தெரிந்து கொள்ள நம்ம அற்புத வஜீஃபாக்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறோம். அந்த புத்தகத்தினுடைய ப்ரைஸ் ரொம்பவும் கம்மி தான். இன்ஷா அல்லாஹ் அந்த புத்தகத்தினுடைய டீட்டெயில்ஸ் மேலே உள்ள ஸ்க்ரீனில் தர்றேன். இன்ஷா அல்லாஹ் அதை பாருங்கள். அந்த கித்தாபை வாங்கி ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு கித்தாபை உங்களுடைய வீட்டில் வச்சாலே போதும், அதுவும் ஒரு மிகப்பெரிய பரக்கத். இன்னும் அல்லாஹ் தஆலா அந்த ஒரு கித்தாப் இருக்குதுனாலேயே உங்களினுடைய செல்வத்தில், உங்களினுடைய பொருளாதாரத்தில் அதிகமான பரக்கத்தை தருவான். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.